வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து ஆவரேஜ். ஸோ சராசரி அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த டாபிக்கும் வந்து எஸ்ஐ மற்றும் கான்ஸ்டபிள் எக்ஸாம்ல கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக். கண்டிப்பா எல்லா கொஸ்டினும் நீங்க செக் பண்ணி பார்த்தீங்க, இது வரைக்கும் நடந்த கான்ஸ்டபிள் எக்ஸாம் அண்ட் எஸ்ஐ எக்ஸாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த சராசரி ஆவரேஜ்ல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா கேட்டிருக்காங்க. ஸோ கான்ஸ்டன்டா கேட்கக்கூடிய ஒரு டாபிக் அப்படிங்கிறது நம்ம முன்னாடி ஒரு டாபிக் பார்த்தோம், வென் டயகிராம் ஒன்று, இன்னொன்று வந்து சராசரி. ஸோ இதை மாதிரி கான்ஸ்டன்ட் எல்லா எக்ஸாம்லயும் கேட்கக்கூடிய டாபிக் வந்து அடுத்தடுத்து பார்க்கலாம். சோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த சைக்காலஜி அப்படிங்கறதுல இருந்து இந்த டாபிக் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சராசரியோட பேசிக்ஸ் என்ன அப்படிங்கறத பார்ப்போம். சோ சராசரினா என்ன, ஆவரேஜ் அப்படிங்கிறது என்ன. இப்போ ஒரு 5 பேர் இருக்காங்க, 5 பேரோட வயசு கொடுத்துருக்காங்க, 10, 20. நான் சும்மா ஜென்ரலா எடுத்திருக்கேன். இப்ப இல்லைன்னா 5 வேல்யூ இருக்கு. இந்த 5 வேல்யூவோட சராசரி கண்டுபிடி அப்படின்னா என்ன பண்ணுவோம், நம்ம 5 வேல்யூவும் கூட்டி எதால வகுப்போம், 5ஆல வகுப்போம். ஏன்னா 5 பேர் இருக்கனால 5ஆல வகுப்போம். அப்ப என்ன வரும், 70, 100, 150 வரும். சோ 5ஆல வகுத்தோம்னா 30 அப்படின்னு கிடைக்கும். சோ இப்ப 30ங்கிறது என்னன்னா, அதாவது அவங்களோட வேல்யூங்கிறது 10, 20, 30, 40, 50. ஆனா அதோட ஆவரேஜ் அப்படிங்கிறது என்ன வருது, 30 வருது. அப்படியே என்ன அர்த்தம்னா, இந்த ஒவ்வொருத்தருக்கும் நம்ம என்ன பண்றோம், இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையும் 30 30 30 பிரிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 5 3 5 × 30 150 அப்படிங்கிற டோட்டல் கிடைக்கும். அப்ப இந்த இடத்துல இந்த 30ங்கிறது என்னவா இருக்கு, ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷனா இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் நம்ம ஈக்குவலா பிரிச்சு கொடுத்தோம்னா 30 அப்படிங்கிற வேல்யூவை பிரிச்சு கொடுக்க முடியும். ஆனா அவங்களோட ஒரிஜினல் வேல்யூஸ் எல்லாமே வேறதான். சோ இதுதான் ஆவரேஜ் அப்படின்னு சொல்றாங்க, சராசரி அப்படிங்கிறது. ஓகேவா. சோ அப்ப சராசரி வேணும்னா என்ன பண்ணணும், எல்லாத்தையும் டோட்டல் கண்டுபிடிச்சு டோட்டல எத்தனை வேல்யூஸ் இருக்கோ அதை அந்த நம்பரால டிவைட் பண்ணோம்னா நமக்கு சராசரி கிடைச்சிடும். மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா அந்த சராசரி, மீன் சொல்லுவாங்க, அது அப்புறம் வந்து கூட்டு சராசரி, இதெல்லாமே மோஸ்ட்லி ஒரே மெத்தட் தான். எல்லாத்தையும் கூட்டி எத்தனை நம்பரால் எத்தனை வேல்யூஸ் இருக்கோ அதால வகுக்க போறோம். இப்போ மோஸ்ட்லி இந்த மாதிரி இன்க்ரீசிங் வேல்யூஸா இருக்கு. இப்போ 10, 20, 30, 40, 50 ஒரு ஆர்டர்ல போகுது இல்லையா. இந்த மாதிரியோட சராசரிங்கிறது எப்பயுமே சென்டர் வேல்யூவாஸ் தான் இருக்கும். இப்போ 30ங்கிறது இந்த 10, 20, 30, 40, 5 வேல்யூவையும் நம்ம என்ன பண்றோம், ஏறு வரிசையில எழுதிட்டு அதுல இருக்கக்கூடிய நடு வேல்யூ தான் இந்த சராசரியா வரும். ஓகேவா. மோஸ்ட்லி அதே மாதிரி பாத்தீங்கன்னா 2, 4, 6, 8, 9 6, 8, 10 வச்சுட்டீங்களா. இப்ப இதுல பாத்தீங்கன்னா 6, இதோட சராசரி கண்டுபிடிச்சோம்னா 6 அப்படிங்கறது தான் வரும். இது 2, 4, 6, 8, 10, 12 அப்படின்னு இருக்கு. இப்ப என்ன இருக்கு, 2 digit, அதாவது இரட்டைப்படை எண்கள்ல இருக்கு 2, 68. அப்ப சென்டர்ல உள்ள 2 நம்பர் எடுத்துட்டு அந்த 2 நம்பருக்கு நடுவுல என்ன வரும், 6க்கு 8க்கு நடுவுல என்ன வரும், 7 வரும். இப்ப இதோட சராசரி அப்படிங்கிறது 7 இருக்கும். சோ சராசரிங்கிறது வந்து இது வந்து எல்லா வேல்யூவும் இந்த மாதிரி ஏறு வரிசையில கொடுத்திருந்தப்போ அதோட சராசரிங்கிறது நடுவுல இருக்கக்கூடிய வேல்யூவா வரும். இதே வேற வேற வேல்யூ கொடுத்திருந்தாங்க, 35, 45, 10, சோ இந்த மாதிரி தனித்தனியா கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம அதை ஏறு வரிசையில எழுதிட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேவா. சோ இதுதான் வந்து ஆவரேஜோட பேசிக்ஸ். இப்ப என்ன டைப் ஆஃப் கொஸ்டின் வந்து கேக்குறாங்க அப்படிங்கறது நான் எடுத்திருக்கேன். இது எல்லாமே பாத்தீங்கன்னா கான்ஸ்டபிளோட மாடல் கொஸ்டின்ஸ் பேப்பர் இருக்கு இல்லையா, அதுல இருந்து எடுத்த கொஸ்டின்ஸ் தான். ஓகேவா. சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா, ஒரு பள்ளியில முதல் வகுப்புல 36 மாணவர்களும் 2ஆம் வகுப்புல 44 மாணவர்களும் உள்ளன. முதல் வகுப்பு மாணவர்களோட சராசரி எடை வந்து 40 kg, 2ஆம் வகுப்பு மாணவர்களின் சராசரி எடை 35 kg. அப்படின்னா 2 வகுப்பு மாணவர்களுக்கும் சேர்த்து சராசரி எடை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இங்க நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், நான் ஜெனரல் மெத்தடும் சொல்லித்தரேன், ஷார்ட்கட் மெத்தடும் சொல்லித்தரேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பாருங்க. ஃபர்ஸ்ட் வகுப்புல 36 மாணவர்கள், அவங்களோட சராசரி வந்து 40, இது வந்து சராசரி ஆவரேஜ். அடுத்து 2ஆம் வகுப்புல எத்தனை பேர் இருக்காங்க, 44 பேர் இருக்காங்க, அவங்களோட சராசரி எடைங்கிறது 35. இப்ப இந்த ரெண்டு வகுப்பையும் சேர்த்தோம்னா எவ்வளவு சராசரி வரும். சோ 2 வகுப்பையும் சேர்க்கும் போது எத்தனை பேர் இருப்பாங்க, 80 பேர் இருப்பாங்க. சோ இப்ப 80 பேருக்கு எவ்வளவு சராசரி அப்படிங்கிறது வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்போ சராசரியில இருந்து நம்ம டோட்டல் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். ஸோ எல்லா வகுப்பு முதல்ல இருக்கக்கூடிய மாணவர்களோட கூடுதல் எடை என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போறோம். அதை எப்படி கண்டுபிடிப்போம்? ஆவரேஜோட எத்தனை பேர் இருக்காங்களோ அதை பெருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிடும்? டோட்டல் கிடைச்சிடும். அதே மாதிரிதான் இங்கேயும் ஆவரேஜோட எத்தனை பேர் இருக்காங்களோ அதை பெருக்கணும்னா இதோட டோட்டல் கிடைச்சிடும். ஸோ இதோட டோட்டல் இது ரெண்டையும் கூட்டி டிவைடட் பை எந்த நம்பரால வகுக்கணும்? 80 பேர். ஏன்னா 2 வகுப்பையும் சேர்த்து மொத்தம் 80 பேர் இருக்காங்க. அப்ப இது ரெண்டையும் பெருக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த வேல்யூ ரெண்டையும் கூட்டி டிவைடட் பை 80 பண்ணோம் அப்படின்னா அவங்களோட சராசரி எடை என்ன அப்படிங்கிறது கிடைச்சிரும். ஸோ இன்ட்டு 44 டிவைடட் பை 80. ஓகேவா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 4ஆல பெருக்குங்க. 5 20 24 இந்த ஒரு 0 இங்கே சேர்த்துக்கோங்க. மிச்சம் 2 3 12 14 பிளஸ் இங்கே 35யும் 44யும் பெருக்கணும்னா 0 12 5 20 12 20 32 34 4 3 3 12 15. ஸோ 1540. இது என்ன பண்ண போறோம்? கூட்டிட்டு 80ஆல வகுக்க போறோம். 0892 2980 டிவைடட் பை 80. 0 0 கேன்சல். அடுத்து 8ஆல எடுக்கலாம். 3 24 மிச்சம் 58 வருமா? 8 56. ஓகேவா? ஸோ மிச்சம் 2 இருக்கும் 20 வரும். 20னா 8 2 16 மிச்சம் 4 40னா 8 40. ஸோ 37.25 அப்படிங்கிறது ஆன்சர் கிடைச்சிருச்சு. இது வந்து ஜெனரல் மெத்தட். இது இவ்வளோ ஸ்டெப்ஸ் வந்து பண்ணணும் அப்படிங்கிற தேவையில்லை. நம்ம ஷார்ட்கட் மெத்தட்ல போயிடலாம். இப்போ நம்ம ஷார்ட்கட் மெத்தட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வகுப்புல எத்தனை பேர் இருக்காங்க? 36 பேர். ஆவரேஜ் வந்து 40. ஸோ ஆவரேஜ் எடுத்துக்கோங்க. செகண்ட் வகுப்புல 44 பேர் வந்து ஆவரேஜ் வந்து 35. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆவரேஜ் அப்படிங்கிறது என்ன? ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன். அப்ப இந்த 36 பேருக்கும் அவங்களோட சராசரி எடைங்கிறது 40. அப்ப 36 40 36 பேருக்கும் ஒவ்வொருத்தரோட எடை வந்து 40 இருக்கலாம். சராசரியா 40 இருக்கலாம் அப்படின்னு சொல்றோம். அப்ப ஒவ்வொருத்தருக்கும் 40 அப்படிங்கிறது தான் இங்க எடையா இருக்கும் அப்படின்னு சொல்ல வர்றோம். ஏன்னா அது ஆவரேஜ் அப்படிங்கறதுனால. இங்க பாத்தீங்கன்னா இந்த வகுப்புல 35. இப்போ 2 வகுப்பையும் சேர்ந்து அப்படின்னா 2 வகுப்புக்கும் சேர்ந்து நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிக்கும் போது அந்த 80 பேர்த்துக்கும் ஒரே மாதிரியான சராசரி வரும். ஓகேவா? சோ அப்ப 80 பேர்த்துக்கும் ஒரே மாதிரியான வேல்யூ வரப்போகுது. இது எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா நம்ம என்ன பண்ணலாம்? இதுல இருக்கக்கூடிய சின்ன வேல்யூ எடுத்துக்கோம். 40 35 இருக்கு. ரெண்டுமே ஆவரேஜ் தான். சோ இந்த 35 விட இந்த 40 எவ்வளவு பெருசா இருக்கு? 5 வேல்யூ பெருசா இருக்கு. எத்தனை பேர்த்துக்கு 5 வேல்யூ பெருசா இருக்கு? ஏன்னா இது 35 இருக்கு. நான் இதையும் 35 மாத்தணும் அப்படின்னா 36 பேருக்கு 5 வேல்யூ வந்து எக்ஸ்ட்ரா இருக்கு. அப்போ 36 இன்ட்டு 5. ஏன்னா 36 பேர் இருக்காங்க. அதுல 5 வேல்யூ வந்து எக்ஸ்ட்ரா இருக்கு. ஏன்னா 40 இருக்கிறதுனால. சோ எவ்வளவு எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படிங்கறத நான் பார்க்க போறேன். 36 இன்ட்டு 5 எவ்வளவு வருது? 5000 0 3 5 15 18. சோ 180 வந்து எக்ஸ்ட்ரா இருக்கு. சோ அந்த 180 மட்டும் நம்ம விட்டுட்டோம்னா இதுவும் 35 இருக்கும். அப்ப எல்லாத்துக்குமே ஈக்குவலா 35 அப்படிங்கிற ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் வேல்யூ இருக்கும். ஆவரேஜ் வேல்யூ இருக்கும். இப்ப இந்த 35ஓட எவ்வளவு கூட்டுனா வந்து ஒரே மாதிரியான ஆவரேஜ் கிடைக்கும் அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ அதுக்கு இந்த 180 நான் என்ன பண்ண போறேன்? 180 தானே எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. இப்ப இந்த 180 நான் என்ன பண்ண போறேன்? இருக்கிற எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுக்க போறேன். ஓகேவா? ஆல்ரெடி அவங்க 35 இடையில இருக்காங்க. மிச்சம் இருக்க இந்த 180 எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுக்க போறேன். எப்படி பிரிச்சு கொடுக்க போறேன்னா இருக்கிற மொத்தம் எத்தனை பேர்? 80 பேர். சோ 80ஆல வகுக்க போறேன். 0 0 கேன்சல். 1 8 2 16. மிச்சம் என்ன வரும்? 14 போச்சுன்னா 2 வரும். 2னா புள்ளி வச்சு 20ன்னு வரும். 20னா திருப்பி 2 திருப்பி 5. ஸோ 2.25 அப்படிங்கறத நான் என்ன பண்ணணும்? 80 பேத்துக்கு பிரிச்சு கொடுக்கணும். ஆல்ரெடி அவங்களுக்கு வேல்யூ 35 இருக்கு. ஸோ 35ஓட 2.25 நான் கொடுத்தேன் அப்படின்னா 37.25 அப்படிங்கிறது வரும். ஓகேவா? அப்ப அவங்களோட ஆவரேஜ்ங்கிறது 37.25. ஸோ இது வந்து கரெக்டா நீங்க இந்த மெத்தடை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளா ஆன்சர் நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 5 எண்களின் சராசரி 50. ஒவ்வொரு எண்ணும் 2ஆல் பெருக்கப்பட்டால் அதன் பின் 5 எண்களின் சராசரி என்ன? இப்ப 5 எண்களோட சராசரி வந்து 15 கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இல்ல இதுக்கப்புறமா என்ன பண்றாங்கன்னா 5 நம்பர்ஸ் இருக்கு. இப்ப A பிளஸ் B பிளஸ் C பிளஸ் D பிளஸ் E அப்படின்னா இந்த 5 எண்களையுமே 2ஆல பெருக்குறாங்க. சோ அப்ப இங்க 2A 2B 2C 2D 2E வருது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? காமனா 2 வெளியே எடுத்துக்கலாமா? அப்ப A பிளஸ் B பிளஸ் C பிளஸ் D பிளஸ் E. ஓகேவா? சோ காமனா வெளியே எடுத்துட்டோம்.
காமனா வெளியே எடுத்துட்டோம்னா இப்ப இதோட வேல்யூ என்ன, இதோட சராசரி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ 2ஆல பெருக்குனதுக்கு அப்புறமா சராசரி என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஜெனரல் மெத்தட் பண்ணுவோம். ஜெனரல் மெத்தடுக்கு நம்ம என்ன கண்டுபிடிப்போம், ஆவரேஜ்ல இருந்து டோட்டல் வேல்யூ கண்டுபிடிப்போம். எப்படி டோட்டல் வேல்யூ கண்டுபிடிப்போம், 50 இன்ட்டு எத்தனை வேல்யூஸ் இருக்கு 5. சோ இது ரெண்டே பெருக்குமா டோட்டல் 250. இப்போ ரெண்டாவது என்ன பண்றோம், ரெண்டாவது கண்டிஷனுக்கு வரோம். அதாவது இந்த டோட்டலோட 2 பெருக்கணும் அப்படின்னா அதுதான் 2ஆல் பெருக்கப்பட்ட அந்த எண்களோட கூடுதலா இருக்கும். சோ ஆல்ரெடி 250 இருக்கு. இப்ப 2ஆல பெருக்கும்போது 2 இன்ட்டு 250. இது வந்து டோட்டல். இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இதுக்கு சராசரி கண்டுபிடிக்கணும். சோ சராசரிங்கிறது எத்தனை வேல்யூஸ் இருக்கு அதான் நம்பர், அந்த நம்பரால டிவைட் பண்ண போறோம். சோ 5ஆல டிவைட் பண்ண போறோம். 1 5 5 5 25. சோ 50 இன்ட்டு 2 100. ஆன்சர் வந்து இதுக்கு 100. ஓகேவா? சோ அப்ப என்ன இதுல இருந்து கான்செப்ட் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா 5 எண்களோட சராசரி 50 இருக்கு. இதே எண்களை 2ஆல பெருக்கும் போது சராசரியும் நம்ம என்ன பண்ணணும், 2ஆல பெருக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அப்ப 5 எண்களோட ஆவரேஜ் வந்து 50னா 2ஆல பெருக்கக்கூடிய 5 எண்களோட ஆவரேஜ்ங்கிறது இந்த ஆவரேஜ் 2ஆல பெருக்கிறதுக்கு ஈக்குவல். அப்ப 100. சோ இந்த மாதிரி சம்ஸ் நீங்க கேட்கும் போது நீங்க இவ்வளவு ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ண வேண்டாம். இங்க வேல்யூ என்ன இருக்குன்னு பாருங்க. இப்ப இங்க 60 இருந்துச்சுன்னா 60 இன்ட்டு 2 120. அப்ப இதோட சராசரி 120 அப்படின்னு கொண்டு வரோம். சோ அந்த லாஜிக்கை மட்டும் இதுல இருந்து தெரிஞ்சுக்கோங்க. இது 3ஆல பெருக்குனாங்க அப்படின்னா அதோட சராசரியும் 3ஆல பெருக்கணும். 5ஆல பெருக்கிருந்தாங்கன்னா 5ஆல பெருக்கணும். சோ அதே கான்செப்ட் தான். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 4 தொழிலாளர்களோட சராசரி ஊதியம் வந்து 250. 4 தொழிலாளர்களோட ஆவரேஜ் சேலரி வந்து 250. அடுத்து 3 தொழிலாளர்களோட ஆவரேஜ் சேலரி வந்து 300 அப்படின்னா இவங்க 2 பேத்துக்கும் டிஃபரன்ஸ் என்ன, ஒரு தொழிலாளி எக்ஸ்ட்ரா இருக்கா இதுல, ஏன்னா இதுல 4 இதுல 3. அப்ப இந்த 4வது தொழிலாளியோட ஊதியம் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இது வந்து ஜெனரல் மெத்தட்ல போனோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், டோட்டல் கண்டுபிடிப்போம். சோ 4 இன்டூ 250 டோட்டல், 3 இன்டூ 300. இது 4 பேத்துக்குரிய சேலரியோட டோட்டல், இது 3 பேத்துக்குரிய சேலரியோட டோட்டல். இப்ப இந்த 4ல இருந்து இந்த 3 கழிச்சோம் அப்படின்னா அந்த 4வது தொழிலாளரோட ஊதியம் கிடைச்சிடும். அப்ப 4ஆல பெருக்குங்க என்ன வரும், 1000 வருமா, மைனஸ் 900 வரும். சோ 100 அப்படிங்கிறது ஊதியமா இருக்கும் அப்படின்னு ஆன்சர் பண்ணிடலாம். இது உங்களுக்கு ஷார்ட்கட், இதுவே ஈஸி தான். இதுல ஷார்ட்கட் மெத்தட் வேணும்னா அதே நான் சொல்றேன். இது ஷார்ட்கட் மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப 3 பேர் இருக்காங்க. 3 பேரோட ஆவரேஜ் வந்து 300 300 300. இதுல 4 பேர் எக்ஸ்ட்ரா ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து 250 250 250 250. அதாவது 4 பேரோட சேலரி வந்து 250, 3 பேரோட சேலரி வந்து 300. அப்ப எவ்வளவு எக்ஸ்ட்ரா இருக்குன்னு பாருங்க. 250ல இருந்து 300னா 50 எக்ஸ்ட்ரா இருக்கு. எத்தனை பேத்துக்கு எக்ஸ்ட்ரா இருக்கு, 3 பேத்துக்கு எக்ஸ்ட்ரா இருக்கு. ஏன்னா இதுல 3 தானே. சோ 3னா 150. 4வதோட ஒருத்தரோட சேலரி வேணும்னா அந்த ஆவரேஜ்ல இருந்து என்ன பண்றோம், இந்த எக்ஸ்ட்ரா இருக்க அந்த 150 கழிச்சோம் அப்படின்னா அவரோட சேலரி அப்படிங்கிறது கிடைச்சிரும். சோ ஆன்சர் வந்து 100 அப்படின்னு கிடைச்சிரும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. கணவன் மற்றும் மனைவியின் சராசரி வயது 22ஆக இருந்தது 5 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் திருமணம் ஆன போது. அதாவது அவங்களுக்கு மேரேஜ் ஆன போது 5 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து அவங்களோட சராசரி வயதுங்கிறது கணவன் பிளஸ் மனைவி டிவைடட் பை 2ங்கிறதான 22. இது வந்து எப்ப 5 இயர்ஸ் எகோ, அப்பதான் உங்களுக்கு மேரேஜ் ஆயிருக்கு. அடுத்து 5 இயர்ஸ்க்கு அப்புறம்னா இப்ப பிரசன்டா, ஓகேவா, பிரசன்டானா அவங்களுக்கு 3 வயசு குழந்தை இருக்கு. இப்ப பிரசன்டா 3 வயசு குழந்தை இருக்கு. அப்போ இவங்களோட பிரசன்ட் ஏஜ் எப்படி கால்குலேட் பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் பாருங்க. இதுல டோட்டல் கண்டுபிடிங்க. 22 இன்ட்டு 2 என்ன 44. இவங்களோட ஏஜோட டோட்டல் 5 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப 5 வருஷத்துக்கு அப்புறம் பிரசன்ட்ல வர்றப்ப என்ன ஆயிரும், இவருக்கு 5 வயசு கூடி இருக்கும், அவங்க ஒய்ஃபுக்கு 5 வயசு கூடி இருக்கும். அப்ப மொத்தம் எத்தனை வயசு கூடி இருக்கும், 10 வயசு. அப்ப டோட்டல் என்ன ஆகும், 44ஓட 10 கூட்டணும் அப்படின்னா 54 ஆயிருக்கும். சோ பிரசன்ட் ஏஜோட டோட்டல் கணவன் பிளஸ் மனைவியோட டோட்டல் ஏஜ் வந்து 54. இப்ப யாரு எக்ஸ்ட்ரா வந்திருக்கா, குழந்தை வந்திருக்கு. அப்ப கணவன் பிளஸ் மனைவி பிளஸ் குழந்தை அப்படிங்கிறப்போ 54 பிளஸ் 3 57 வரும். இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். ஆவரேஜ்ங்கிறது டிவைடட் பை என்ன வரும், 3 பேர் இருக்கனால டிவைடட் பை 3. சோ 1 3 3 9 27. ஆன்சர் வந்து 19 அப்படிங்கறத கண்டுபிடிச்சலாம்.
ஸோ உங்க புரிஞ்சுக்கணும் அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறது. ஆனா இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா 2018ல கேட்ட கொஸ்டின் நினைக்கிறேன். இது வந்து கொஸ்டினே வந்து டிரான்ஸ்லேட் பண்றதுல மிஸ்டேக் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி தான் அதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்தா கரெக்டா ஆன்சர் வந்திருக்கும். ஆன்சர் வந்து 19 வயது. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். 30 மாணவர்களோட சராசரி வயது 25. ஆசிரியரோட வயதை கூட்டும் போது சராசரி 26ஆக மாறுகிறது எனில் ஆசிரியரின் வயது என்ன? இது வந்து நீங்க ஜெனரல் மெத்தட்லயும் செய்யலாம். ஜெனரல் மெத்தட்னா என்ன? 30 மாணவர்களோட சராசரி 25, ஆசிரியரோட சேர்க்கும் போது அப்போ 31 பேர் ஆயிருவாங்க. அப்போ 31 பேரோட சராசரி 26னா அந்த எக்ஸ்ட்ரா ஒருத்தர் இருக்காங்களா அவங்களோட ஏஜ் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். அப்ப என்ன பண்ணுவோம்? 25 × 30 போடுங்க, 26 × 31 இது போட்டு இதுல இருந்து இதை கழிக்க போறோம். ஏன்னா இது பெரிய வேல்யூ வரும், இது கம்மியான வேல்யூ வரும். ஸோ 26 × 31 - 25 × 30 இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஆன்சர் கிடைக்க போகுது. இது வந்து ஜெனரல் மெத்தட். இது ஷார்ட்கட் மெத்தட் வேணும்னா இந்த மாதிரி, அதாவது இத்தனை பேர் இருக்காங்க, எக்ஸ்ட்ரா ஒருத்தரை மட்டும் ஆட் பண்றாங்க அப்படின்னா ஒருத்தரை மட்டும் ஆட் பண்ணும்போது ஒரே ஒரு வயசு தான் சராசரி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த பாத்தீங்களா, இந்த கண்டிஷனை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 25ல இருந்து 26க்கு தான் வந்திருக்கு. ஓகேவா? அப்ப ஒரு வேல்யூ தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி இங்க மாணவர்கள் அந்த மொத்த எண்ணிக்கையும் ஒண்ணுதான் இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா ஆசிரியர் வந்து ஒருத்தர் தான் ஆட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா, எத்தனை பேர் இருக்காங்க 30 பிளஸ் அதோட சராசரி 25 பிளஸ் இந்த எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்காங்களா அந்த ஆசிரியரோட கவுண்ட், இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா அதுதான் வந்து புதுசா வந்தவங்களோட வயசா இருக்கும். ஓகேவா? ஸோ அப்ப என்ன வரும்? 56 வரும். ஸோ ஆன்சர் வந்து இதுக்கு 56. ஓகேவா? ஸோ இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து கண்டிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்ப இத்தனை பேரோட சராசரி இது ஜெனரலா கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் ஒரே ஒருத்தரை மட்டும் இன்க்ளூட் பண்ணும்போது ஒரு வயசு மட்டும் தான் சராசரி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்? அந்த கவுண்ட் பிளஸ் அந்த சராசரி பிளஸ் ஒரே ஒருத்தர் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க அந்த கவுண்ட், இதை மூணையும் கூட்டினாலே ஆன்சர் வந்து இது வந்து ஒரு ஷார்ட்கட். ஓகேவா? இல்ல அப்படின்னா உங்களுக்கு அந்த ஷார்ட்கட் புரியல அப்படின்னா நீங்க ஜெனரல் மெத்தட்ல போட்டுருங்க. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணாலும் 56 தான் ஆன்சர் வரும். அடுத்து ஃபைனல் கொஸ்டின் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. என்ற தொகுப்பின் கூட்டு சராசரி வந்து 20 எனில் எக்ஸோட மதிப்பு என்ன? ஸோ சராசரினா என்ன பண்ணுவோம்? எல்லாத்தையும் கூட்டி எத்தனை வேல்யூஸ் இருக்கோ அதால வகுப்போம். அதே தான் இங்க பண்ண போறோம். எல்லாத்தையும் கூட்டுங்க. x plus x plus 2 plus x plus 4 plus x plus 6 plus x plus 8 divided by 1 2 3 4 5 வேல்யூ. இது எதுக்கு ஈக்குவலா இருக்கு? கூட்டு சராசரி கூட்டுறாங்க, ஈக்குவல் 20. ஸோ இதுல இருந்து சிம்பிளிஃபை பண்ணி எக்ஸோட வேல்யூ கால்குலேட் பண்ண போறோம். எத்தனை எக்ஸ் இருக்கு? 1 2 3 4 5 எக்ஸ் இருக்கு. ஸோ 5x பிளஸ் 10 20 வரும். 20 இங்க குறுக்க பெருக்கணும்னா 100 வருது. ஸோ 5x இஸ் ஈக்குவல் டு 20 இந்த பக்கம் கொண்டு போங்க 80 அடிச்சோம் அப்படின்னா 1 5 5 சொன்னாலே 8 5 40. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 1 5 7 5 6 5 30 சாரி 16 வரும். ஸோ அப்ப எக்ஸோட வேல்யூ 16. இது ஒரு மெத்தட். இது ஷார்ட்கட்டுக்கு போகும். ஷார்ட்கட் போனோம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்ப இந்த சராசரி அப்படிங்கிறது சென்டர் வேல்யூவா தான் இருக்கும். அப்ப சென்டர் வேல்யூ இதுல என்ன? 1 2 3 4 5 எல்லாமே பாத்தீங்களா 2 2வா தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்படிங்கிறப்போ இதோட சராசரிங்கிறது இந்த சென்டர் வேல்யூக்கு தான் ஈக்குவலா இருக்கும். அப்ப x plus 4 is equal to 20, x is equal to 60. ஓகேவா? சோ இதுக்கு உங்களுக்கு எவ்வளவு செகண்ட் வேணும்? ஒரு செகண்ட்ல ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இந்த லாஜிக்லாம் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். இல்ல அப்படின்னா நீங்க ஜெனரல் மெத்தட்ல நிறைய ஸ்டெப்ஸ் பண்ணி தான் போட முடியும். சோ இது வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இந்த ஆவரேஜ்ங்கிற டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இதே மாதிரி இம்பார்ட்டன்டா இருக்கக்கூடிய சைக்காலஜி டாபிக்ஸ் எல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்ப்போம். இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது டாபிக், முக்கியமான டாபிக் வேணும் அப்படின்னாலும் நீங்க அதை கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல அதை பார்ப்போம். அண்ட் இதுல ஏதாவது டவுட் இருந்தா அதையும் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.